மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் நமது அலங்காநல்லூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பெரியகுளம் கிராமத்தில் அருள்பாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தங்கச்சியம்மன் திருக்கோவில் 48வது மண்டல பூஜை விழாவை சிங்காரம் முன்வழி கலையரங்கத்தில் நமது மழமேடு உயர்தரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் தமிழகத்தில் மாபெரும் தலைசிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெறுகிறது. சென்ற இடமெல்லாம் தனக்கொரு வாணிகள் வெற்றி முரசப்பட்டு வரும் நாடக கலையுக ராஜா சந்தமிழ்ச்சுடன் கலைத்தாயின் கொடுத்த இளைய கலைமகன் சங்கீத சாம்ராட் என்ற மக்களால் பாராட்டப்பட்டு வரும் உங்கள் அபிமான செல்வன் உங்கள் அன்பையும் ஆதரவு பெற காத்துக் கொண்டிருக்கும் மதுரை மாநகரைச் சேர்ந்த எனது அன்பு சகோதரர் எம் ரவிதரன் அவர்கள் இவ்வரங்க மேடைகளை வேலன் வேடன் பொருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது இனிய காலங்களாலே உங்கள் செவிகள் இனிப்போடு செய்ய வந்திருக்கும் இணைய கால இசைக்குழுவில் தேர்வு செய்வது உங்கள் அபிமான செல்வி மதுரை மாநகரைச் சேர்ந்த ஸ்ரீ மீனாட்சி அவர்கள் இவரங்க மேடைகளே ஸ்ரீ வழிநாயகம். முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகால செய்வது பாட்டுக்கொரு நாயகன் முறையோடு விளையாடும் சொல்லெடுக்க வீரர் நமது கருவூரைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் அன்பு மாமா SPP கீதப்பிரியன் அவர்கள் இவரங்க மேடைகளை கழகப்பிரியனாக நடிக்க கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேளங்கள் அமைந்திருக்கும் ஹார்மோனிய சக்கரவர்த்தி இணைசை திலகம் நமது சொல்லமுடைய கண்டெடுத்த பாசமிக அன்பு தம்பி செயல் அமைத்தவர்கள் இவரங்க மேடைகளை ஹார்மோனியம் அகழ்ந்தார்கள். பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் வைத்து விடு, பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் வைத்து விடு, படைத்தவன் இருக்கான் பார்த்துக் கொள்வான் பயணத்தை தொடர்ந்து நீ பயணத்தை தொடர்ந்து விடு, பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் வைத்து விடு. பழைய பாட்டை கேட்டோன்னே அந்த உங்களுக்கு புரியுது. ஆமா, இந்த பாட்டு அது தெரியுது. இப்ப உள்ள பாட்டை பாட சொல்லணும்னா புரிய மாட்டேங்குது. உள்ள பாட்டை கேட்ட கேட்டு பாதி மண்டையில மசூல் கொட்டி போச்சு. என்னப்பா நம்ம நல்ல அற்புதமான ஒரு பாடல். பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் விட்டு விடு, படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் பார்த்துக் கொள்வான். நல்ல அற்புதமான கருத்துள்ள பாட்டு பார்த்தீங்களா? ஆமா, பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான். எதையும் கண்டுக்க கூடாது. ஆமா, நம்மளை சுத்தி 1000 பேர் 1000 விதமா பேசலாம். பேசணும்னா இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆமா, நம்மளுடைய போற வழி என்ன அந்த வழியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். ஆமா, நல்ல அற்புதமான ஒரு தத்துவமான ஒரு வாழ், உண்மையான ஒரு விஷயம். நம்மளை சுத்தி எது நடந்தா அதை பத்தி கண்டுக்கவே கூடாது. ஆமா, ஏன்னா உலகங்கிறது ஒரு கழுத மாதிரி, முன்னாடி போனா கடிக்கும், முன்னாடி வந்தா உதைக்கும். அப்படி உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப சூதானமா வாழ கத்துக்கிறேன்னா தம்பி வேற யாரும் கிடையாது, மறைந்த ராஜ நடிகர் மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் எங்களுக்கு சொல்லக்கூடிய சேர்ந்த VA விஜயராம். கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய ராஜ நடிகர். நம்ம மேடைக்குள்ள வந்திருப்பாரு. இந்த சுத்து வட்டாரம் பூரா அவர் வராத மேடையே கிடையாது. அப்படிப்பட்ட ராஜ நடிகர் VA விஜயராம் அவருடைய தம்பி மகன் தான் தம்பி ஜெயரமேஷ். அதனால்தான் ஆண்டவன் நல்ல குரல் வளத்தை கொடுத்திருக்காரு. இரண்டாவது வருகிற 2/1/2025 அன்று சொல்லங்குடி கிராமத்தில் மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் அமரர் VA விஜயராம் அவர்களுடைய
அவர்களுடைய நினைவு அஞ்சலி முன்னிட்டு நாடகம் நடைபெற உள்ளது. வர 2ஆம் தேதி அவங்க ஊர்ல. அதனால அன்பு ரசிகர்கள், நண்பர்கள், மாமா சடை மாமா எல்லாரும் நீங்க வரணும். சொல்லமுடிக்கு வந்துருங்க, எல்லாரும் வந்துருங்க. வந்து அவருடைய குடும்பத்தோட குடும்பமா நம்ம எல்லாரும் கிளம்பி அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும். சொல்லமுடி கிராமத்துல நாடகம் நடைபெறுது. இருந்தாலும் மறைந்தாலும் வேறு சொல்ல வேண்டும், இவர் கூட யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த நாடக உலகத்துல எத்தனையோ ராஜ நடிகர்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வராங்க. ஆனா ராஜ நடிகர்களுக்கு முன்முடியாக இருந்தவர் அப்படின்னா மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் MP விஸ்வநாதன் அவர்கள். இன்னும் சொட்டவாள குட்டி மாதிரி இன்னும் நாடகம் ஆடுறாரு எங்க ஐயா விஸ்வநாதன் ஐயா. அதுக்கப்புறம் அப்படின்னா VF ஜெயராம் அவர்கள். அவரை மாதிரி பாட முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு பாடகர், நல்ல ஒரு மனம் படைத்தவர். இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் ஒவ்வொரு ரசிகர்கள் மனதில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் விஜயராம் அவர்கள். முக்கியமா இந்த பக்கமேளக்காரவங்களுக்கு எல்லாம் நம்ம எல்லாம் ரொம்ப நன்றி சொல்லணும். ஆமா, என்ன காரணம்னா இதுல நன்றி சொல்றது 2 பேருக்கு. யாருமே ஒண்ணு மைக் செட்டு. ஆமா, பனி எவ்வளவு பனி கொட்டினாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, ஆமா அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சூப்பர், ரொம்ப சிரமம். நம்ம சொல்லுவோம் அன்னை கொஞ்சம் கூட வைங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க. ஆனா அதுல எவ்வளவு கஷ்டம், என்ன வேலை அப்படிங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும். அது முகம் சுழிக்காம அதை செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். 2வது யாருன்னா இந்த பக்கவாத்திய கலைஞர்கள். நான் இப்ப வேலையில பேசணும்னு வைங்க, ஒரு 10 நிமிஷம் எனக்கு ஓய்வு கிடைக்கும், உள்ள போய் உட்காந்துக்கிறேன். ஆனா வாசிக்கிறவங்களுக்கு ஓய்வே கிடையாது. 1க்கு போனாலும் 2க்கு போனாலும் எங்களை கேட்டுத்தான் போகணும். மாப்பிள்ள போயிட்டு போயிட்டு வாங்க. அப்ப நாங்க சொன்னாத்தான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அப்ப ரொம்ப சிரமமான வேலை என்னன்னா இந்த பக்கவாத்திய கலைஞர்கள் வேற. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு தாய் தப்ப யாருன்னா இந்த பக்கவாத்திய கலைஞர்கள் தான். இதுல பெட்டிக்கார் வந்து எங்களுக்கு அம்மா மாதிரி. அம்மா அப்படின்னா அரவணைக்கக்கூடியவங்க அம்மா. அம்மா பிள்ளைங்க 1000 தப்பு பண்ணாலும் அம்மா அரவணைச்சுக்குவாங்க. அம்மாவுடைய குணம் அப்படித்தான். அதே மாதிரி நாங்க சுதியை விட்டு பாடினாலும் கூட தாய் போல எங்களை அரவணைச்சு கொண்டு போறது பெட்டிக்கார். ஆமா, அதனால இவங்க வந்து எங்களுக்கு அம்மா மாதிரி. முருகன்கார் வந்து அப்பா. அப்பே மாதிரியா அப்பா. அப்பா என்ன பண்ண, ஒரு பிள்ளைய தப்பு போனா சட்டு நடிப்பாரு. அந்த வேலையை அவர் செய்யறாரு. ஆர்வக்காரி எங்களுக்கு சித்தி. இந்த முறை எப்படி வரும் கேப்பீங்க? எப்படி? முருகன்காருக்கு அப்பாச்சி, சரி, உனக்கு சக்கலாத்தி. அப்ப இந்த சாலக்கார் வந்து எங்களுக்கு பேரம் பேசி போக்குவரத்து லொட்டு லோசுக்கு. போக்குவரத்துனா இப்படி போயிட்டு வர, அப்படியா தூக்கி வைக்க, கொள்ள, குண்டி கழுவி விட போக்குவரத்து உண்டு. ஆனா அந்த வேலை நல்லா செய்வார். ஆனா சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு குண்டி கழுவி விட்டு தானே, நாமே தானே, சொந்த தாய்மாமே தானையா. அந்த மாதிரி ஒரு குடும்பமா இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டு போறது பக்கவாத்திய கலைஞர்கள். உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்றேன். இப்ப எல்லாரும் பழனி பாத யாத்திரை போறாங்கல்ல, வீட்டை விட்டு கிளம்பும் போது பாருங்களேன், இந்த பழனி முருகனுக்கு அரகுரா சொல்லும் பொழுது அருள் வந்து சொல்லுவாங்க சுறுசுறுப்பா, வீட்டை விட்டு கிளம்பும் போது இதே அரோகராவ ஒட்டஞ்சக்கரை நெருங்கும் போது பாருங்க வேகம் குறைஞ்சிரும். அவங்க சொல்லுவா கண்டனது கடமனது இது ஒட்டஞ்சத்திரம். அதுல ஊட வர ஒரு சாமி சொல்லு சவுட்டு சவுட்டு சவுட்டுன்னு பாருங்க. இப்படித்தாண்ட நாங்களும் போனோம். இந்த ஒட்டஞ்சத்திரம் போகும்போது சவுட்டு சவுட்டுன்னா சீக்கிரம் நடத்த எங்கிட்டு நடக்கிறது, அம்புட்டு கவட்டுக்குள்ள புண்ணு வந்து நடக்க முடியாது. இந்த பழனி அடிவாரத்துக்கு போனோன்னு குருசாமி சொல்லிடுறாரு, இந்த புதுசா பாத யாத்திரை வந்தவங்க கிரிவலம் சுத்திதான் மலை ஏறணும்ன்றாங்க. வந்த பக்தர்கள் பூரா எப்ப கிரிவலம் வேற சுத்தணுமாடா, போன வருஷம் நான் பஸ்ல வந்தேன், மழை கொஞ்சம் சிரிச்சா தெரிஞ்சு, பின்னாடி 3 இன்ச்சு பெருசா தெரியுது. அவனுக்கு அண்ணனத்துல 3 இன்ச்சு பெருசா தெரியும். வேற என்ன பண்றது, குருசாமி சொல்லிட்டாரு இல்லையா, வேற வழி இல்லாம கிரிவலம் எல்லாம் சுத்தி பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு விட்டு மலை மேல ஏறும்போது வாக்கணும், கண்ணது ரத்த கண்ணீரா வரும். அவங்க எப்படி சொல்லுவாங்க, கடைசியில குழப்பம் நக்கர குழப்பா போயிடும். அப்படி எங்க குழப்பம் நக்கர குழப்பா போயிடாம எங்க மானத்தை காப்பாத்துறதே உங்க 4 பேருதா. அந்த அளவுக்கு இன்னைக்கு இசைக்கக்கூடிய மிருதக சக்கரவர்த்தி கொடையடி குமரன், மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்கள் அரச கொள்ளும் கண்டெடுத்த மிருதக ஆசா அன்பு தந்தையா TV ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய எனது ஆரோக்கிய நண்பன், எனது அன்பு மைத்துனன், நண்பே மைத்துனே, எனக்கு எல்லாம் தங்கச்சி குடும்பம் எல்லாம் வந்திருக்குங்க. அன்பு மாப்பிள்ளை நீங்க சிவா அவர்கள் இவர்கள் மிருதக கொண்டோட கந்தப்பன் விழா.
அதற்கடுத்தபடியாக பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் புளியவன் கண்டெடுத்த எனது அருமை தம்பி KS சத்தியவான் அவர்களுடைய அன்பு மாணவர் கள்ளிமடையைச் சேர்ந்த பாசமிகு அன்பு தம்பி K சத்தியவேல் அவர்கள் பலவாத்தியம். நயவாத்தி வர்த்தகர் அன்புமம்மா அகரத்தைச் சேர்ந்த எங்களது ஆர்வம் அவர்கள் விவரங்கள் இந்த ஆரம்பம் செய்யணும். என்னன்னு இப்படி வந்து அடிக்கிறாரு பிடிக்கா சில நேரத்தில் எங்க மாமையா பிடிக்கா நல்ல ஒரு மனுஷன் நாட உலகத்துல கவலையில்லாத மனுஷன் கலக்கம் மட்டுங்க எந்த கவலையும் கிடையாது. ஒரே புள்ளிதான் விடுறவருக்கு செயிஞ்சப்பு 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 செயிஞ்சப்புதான் 2500 தொலைஞ்சிச்சு. சரி இருக்கட்டும். பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு வருக அன்போடு அழைக்கின்ற உட்படுக்க ஸ்ரீ தங்கச்சியம்மன் திருக்கோவில் பங்காளிகள் மாமன் வைத்துள்ளார்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் பெரியவர்களும் உங்களை அன்போடு வருக அன்போடு அழைக்கின்றார்கள். நாடக அமைப்பாளர் வைகை தங்கள் நமது கருவாவூரை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு மாமா SVP கீதப்பிரியன் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகத்திற்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் ராமு ரேடியோ தேவச்சேரி. சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ராமு ஆடியோஸ் அன்புள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி. எங்க யூடியூப் சேனல் எடுத்து கொண்டிருக்கும் நன்றிகள் என்னுடைய வணக்கம். வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி எத்தனையோ நடனமங்கை இருந்தாலும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடனமங்கை நம்ம ஊருக்கு வேணும் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. நல்ல பிள்ளை, கலைக்குலகத்துக்கு ரொம்ப தங்கமான பிள்ளை. இந்த நாட உலகத்துல அசிங்கம்னா அந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது. அசிங்கமே பேச மாட்டாங்க. அப்படியா? அப்படி ஒரு நல்ல பிள்ளை. இந்த நேரத்து போனவர்கள காலில் வந்து கும்பிட்டாங்க. சாப்பிட போற இடத்துல அம்மா அசிங்கம் பேசுறாங்கம்மா அப்படின்ட்டு கும்பிட்டாங்க. அந்த பிள்ளை ஒரே வார்த்தை சீச்சி அதெல்லாம் பேசவே மாட்டேன் அப்படின்னு அந்த பிள்ளை அழகா சொல்லிட்டு மேடைக்கு வந்துச்சு. மேடைக்கு வந்து யாரும் தண்ணியை போட்டு ஏதோ பாட்டு விட்டுப்பாங்க. எடுத்தோன்னு கேட்டேன் இடம் துணியை குடின்னு தான் கேட்டேன். பேச மாட்டாங்க, அசிங்கமா பேச மாட்டாங்க. ரொம்ப நல்ல பிள்ளை, ஒழுக்கமான பிள்ளை, நாட்டிய பியூட்டி, நடன மகிழ், இளைஞர்கள் மனதை கவி இழக்கக்கூடிய புதுவை மாநகரை சேர்ந்த ராதாசெல்வி அவர்கள் டான்சர் காமிக்கும். கொல்லிமலை காட்டுக்குள்ளே கொள்ளரை கூட்டமாறி கொள்ளரை கூட்டத்திலே புள்ளி மாணிக்குதடி கண்ணி வச்சு விளைவிச்சா சின்னமான் சிக்குமடி. உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா பவன் காமிக்கு அடைய நந்த
அண்ணே டீ கடைக்கார அண்ணே அவருக்கு மனமார்ந்த நன்றி. அவருக்கு நன்றி சொல்லணும்னா அப்புறம் போக போக டீ பச்சை தண்ணியா தேவைப்படும். ஆமாண்ணே அண்ணன் ரொம்ப நன்றி நன்றி நன்றி. சாப்பாடு நல்ல அற்புதமான ஏற்பாடு. நல்ல விழா பொருள்கள் கூட்டிட்டு போய் சிக்கன் 65 மட்டன் கிரேவி அதெல்லாம் வைக்கல, நினைக்காதீங்க. நினைச்சிருப்பீங்க ஒருவேளை வச்சிருப்பாங்கன்ட்டு. சைவ சாப்பாடு வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான உணவு அப்பள பாயசத்தோட நல்ல சாப்பாடு நல்ல கவனிச்சாங்க. அன்பு விழா குழுவினர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி வணக்கம். அடுத்த வருது டான்ஸ் பாப்பா. ஆமாண்ணே எப்படா பொம்பளை பிள்ளைய வெளியே விடுவாங்க, இவனே நின்று வேசுறானே, இவனே வெளியே வச்சு போடுவான்னு நினைப்பீங்க. ஆமா நினைக்காதீங்க. உள்ள பொம்பளை பிள்ளை ரெடி ஆயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். பாப்பா வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். நல்லா சொல்லுங்க. வாழ்க்கையில் ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டைங்கிற விஷயம் வந்துடக்கூடாது. இப்ப கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆமா இல்லையா? ஒரு குடும்பத்துக்குள்ள பெரிய வியாதி என்னதுன்னா சந்தேகங்கிற ஒரு வியாதி மட்டும் வந்துடக்கூடாது. ஆமா அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, சந்தேகங்கிற விஷயம் மட்டும் அந்த குடும்பத்துக்குள்ள வந்துருச்சுன்னா அதோட அந்த குடும்பம் க்ளோஸ். ஆம்பளையாருக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு வைங்களேன், பொண்டாட்டி மேல சந்தேகம் வந்துருச்சு வைங்க, அந்த பொண்டாட்டி வந்து ஆம்பளை திருத்தி விடலாம். பொண்டாட்டி ஆம்பளை திருத்தி விடலாம். ஏயா என்னைய பார்த்தா நீ சந்தேகப்படுற, உன்னை தவிர வேற எந்த ஆம்பளையா நான் மனசுல நினைச்சிருப்பேனா அப்படி அழுது புரண்டு திருண்டு ஏதாவது பண்ணி நம்மளை யோசிக்க வச்சிருவாங்க. நம்ம பொண்டாட்டியை தப்பா நினைச்சுட்டோம் மேடம் அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்சிருவாங்க, திருத்திடுவாங்க பெண்கள் நினைச்சாங்கன்னா. ஆனா இந்த பொம்பளை மனசுல சந்தேகம் வந்துருச்சு வைங்களேன், ஆம்பளை கட்ட வேகிற வரைக்கும் அந்த சந்தையை விட்டு போகவே போகாது. ஆமா அது செத்தா கூட அந்த சந்தேகம் போகாது. அது செத்துருப்பேன், ஒருவேளை அவளுக்காக கூட மத்த கூட செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பெண்கள் மனசுல சந்தேகம் வந்துச்சுன்னா அது போறது ரொம்ப கஷ்டம். ஆமா சத்தியமா சொல்லையா, என் பொண்டாட்டி மாதிரி சந்தேகப்பட முடியாது. என்னன்னு சொல்றீங்க? சந்தேகம் பிசாசுன்னு சொல்லலாம். நாடகத்தை முடிச்சுட்டு சங்கத்துல இறங்கி ஒரு போன் தான் பண்ணுவேன். ஏமா சங்கத்துக்கு வந்துட்டேன்டா, மணி 8 மணி ஆயிடுச்சு, ஒரு அரை மணி நேரத்துல நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு ஒரு போன் தான் பண்ணுவேன். 8 மணில இருந்து 8:30க்குள்ள நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா புள்ள புடைச்சிருச்சு. 8:45 நான் வீட்டுக்கு போனேன்னு வைங்க, அவ கேட்கிற முதல் வார்த்தை வாடா வா, எவ்வளவு பார்த்துட்டு வந்த? 8 மணிக்கு வந்த சங்கத்துக்கு மணி 8:30 ஆச்சு, எவ்வளவு பார்த்துட்டு வந்த? பஸ் ஸ்டாப்ல எவ்வளவு என்ன எதாவது வாங்கி கொடுத்து வந்தியா, இல்ல உட்காந்து ஏதாவது டிஃபன் பண்ணி சாப்பிட்டு வந்தீங்களா, இல்ல ரூம் போயிட்டு வந்தியா, இல்ல கேட்க ஆரம்பிச்சிருவா. அப்ப சந்தேகம் வந்துருச்சுன்னு வைங்க, என்னை குண்டு கொள்ளையாத்து கொடுவா. இதை விட பெரிய குடும்பம் என்னதுன்னா, அதிகமா நான் மகேந்திர வண்டியில நாடகத்துக்கு வரணும் இல்லையோ, அதிகமா இந்த பஸ் துறையான நாடகத்துக்கு போவேன். நிறைய புதுக்கோட்டை காரக்குடி இப்படி வெளியூர் நாடகம் அதிகமா பஸ்லயே போயிட்டு பஸ்லயே தான் வருவேன். ஆமா போன மாசம் நடந்த சம்பவம் சேர்ந்தாப்புல 3 நாள் பஸ் பிரயாணம். ஆமா காரைக்குடி புதுக்கோட்டை மலைப்பாறை. ஆமா 3 நாள் பஸ் நாடகம். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, புதுக்கோட்டையில நாடகத்தை முடிச்சுட்டு முதல்ல மாட்டுத்தாமல இறங்கி அங்க பெரியார் பஸ்ஸை பிடிச்சி நான் பெரியார்ல இறங்கி அங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் வீட்டுக்கு போனோம். ஆமா அந்த மாட்டுத்தாமல இருந்து நான் வீட்டுக்கு போறதுக்கு மட்டும் 20 கிலோமீட்டர். புதுக்கோட்டை பக்கம் நாடகத்தை முடிச்சுட்டு மாட்டுத்தாமல வந்து இறங்கிட்டேன். பெரியார் பஸ்ல இறங்கணும் இல்லையா, சுத்தி முத்தி பாக்குறேன் பஸ்ல சரியான கூட்டம். அன்னைக்கு ஏதோ முகூர்த்த நாள் போல இருக்கு, நம்மளுக்கு இந்த விவரம் தெரியல. என் கூட்டம் சரியான கூட்டமா இருக்கு, எப்படியாவது அடிச்சு பிடிச்சாலும் பஸ்ல ஏறிடுவோம் அப்படின்னு அடிச்சு முடிச்சு பஸ்ல ஏறிட்டேன். கூட்டத்துல உட்கார்றதுக்கு இடம் இல்ல, என்ன செய்யறது? வேலை போற கம்பியா அப்படி ஒத்த கையில பிடிச்சுக்கிட்டு இந்த கையில பேக பிடிச்சுக்கிட்டு பஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏற்கனவே தூக்க கலக்க வேற. எனக்கு முன்னால இந்த காலேஜ் படிக்கிற பொம்பளை பிள்ளைய வரிசையா நின்றுல, எனக்கு தெரியல. டிரைவர் லவக்குன்னு பிரேக் அடிக்க அந்த பிள்ளைய மேல போய் நான் லவக்குன்னு இடிக்க ஒண்ணும் இல்ல. அந்த பிள்ளைய தலையில இருக்கிற மசுர்ல ஒரு 2 மசுரு என் சட்டப்பட்டல மாட்டிக்கிடுச்சு. இந்த விவரம் தெரியாம வீட்டுல போய் நான் கதவை தட்ட, என் முண்டாட்டி கதவை திறந்து சட்டைய குறு குறு குருன்னு பாக்குறா. அவன் ஒண்ணும் செய்யல, இந்த பட்டல்ல மாட்டிட்டு பாருங்க மசுரு, அந்த மசுரை மட்டும் தனியா எடுத்து அவ தலையில வச்சு அளந்து வாக்குறா. என்ன நம்ம மசுரு சிறுசா இருக்கு, இந்த மசுரு பெருசா இருக்கு. ஏன்டா நேற்று நாடகத்துக்கு போறேன்னு சொல்லி தானே பேக்கத்துக்கு போனேன், இப்ப மசுரோட வந்திருக்கு, எவ கூட படுத்துட்டு வந்த. அப்பறம் நீ நேற்று நாடகத்துக்கு போன, எங்கேயோ ரூம் போட்டு எவ கூட படுத்திருக்க, கட்டில போட்டு உருண்டு இருக்க, அதான் மசுரு வந்து சட்டையில ஒட்டி இருக்கு. உனக்கு நான் என்ன பாவம் பண்ணு, உனக்கு நான் என்ன தர ஆரம்பிச்சாய. நம்ம இதுக்கு மேல வாயை தரணும்னா சண்டை வந்துடும். பேசாம கஞ்சி தண்ணியை குடிச்சுட்டு பேசாம படுத்துருவோம். அப்படின்னு கஞ்சியை குடிச்சுட்டு பேசாம படுத்துட்டேன். கத்திக்கிட்டே இருக்கா, பேசாம படுத்துட்டேன். மறுநாள் காரைக்குடி பக்கம் நாடகம். சரி நாடகத்தை முடிச்சுட்டு மாட்டுத்தாவல இறங்கிட்டேன். பெரியார் பஸ்ல இறங்கணும் இல்லையா, ஒரு பக்கம் பயம், பஸ்ல ஏறுவோமா இல்ல வேணாமா, கூட்ட நெரிசலா இருக்குமே. சரி எப்படியாவது ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லி அடிச்சு முடிச்சு பஸ்ல ஏறிட்டேன். நல்ல வேலை கடைசி சீட்ல இடம் இருந்துச்சு. சன்னமா ஒடுங்கி போய் உட்காந்துருக்கேன், பயந்துருச்சு. என் பக்கத்துல ஒரு கிழட்டு முண்டை உட்காந்தாயா,
அடுத்த ஸ்டாப் அந்த கிளவி இறங்குற ஸ்டாப் போல இருக்கு. எனக்கு இந்த விவரம் தெரியல. இறங்குற கிளவி சும்மா இறங்கக்கூடாது. இறங்கும் போது அந்த கூந்தல் ஒரு தட்டு கட்டிட்டா இறங்க. 2 வெள்ளை மசிலியை சட்டையில உட்காந்துக்கிடுச்சு. இந்த விவரம் தெரியாம வீட்டுல போய் நான் கதவை தட்டேன். என் முண்டாட்டி கதவை திறந்து சட்டையை குறுகுறுன்னு பார்த்து அந்த வெள்ளை மசிலை மட்டும் தனியா எடுத்தா. ஏண்டா நேத்தாவது கருப்பு மசிலு, இன்னைக்கு வெள்ளை மசிலு, நீ கிளவிய கூட விட மாட்டியா? அந்த அளவுக்கு நீ எல்லாம் லொப்ப போயல. ஏண்டா வெறி பிடிச்சி தெரியல. அந்த கிளவி உசுரோட இருக்கா இல்ல செத்து போச்சா அப்படின்னு சண்டையை கிளப்பிட்டா. ஏண்டா வெள்ளை மசில் கூட சண்டை வருது, நம்மளுக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு அப்படின்னு கஞ்சி தண்ணியை கொடுத்து வெளியாம் படுத்து வாய் திறக்க கூடாதுடா. மறுநாள் மணப்பாறை பக்கம் நாடகத்தை முடிச்சுட்டு மாட்டுத்தாமல இறங்கிட்டேன். இனிமே நம்ம பெரியார் பஸ்ல போனோம்னா மசூல் பிரச்சனை வரும். பேசாம நடந்தே போயிருவோம், ஆட்டோல கூட போக கூடாது அப்படின்னு பேக்கத்துக்கிட்டு 20 கிலோமீட்டர் வங்காச்சியா நடந்து போற வீட்டுக்கு போய் கதவை தட்டுறதுக்கு முன்னால என் வீட்டு சந்து ஒரு சின்ன சந்து இருக்கும். அந்த சந்துக்குள்ள போய் என் சட்டைய பேண்டி என் பணியணி என் சட்டி எல்லாத்தையும் கலக்கி நல்லா உதறி ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் கதவை தட்டினேன். என் முண்டாட்டி கதவை திறந்து சட்டையை குறுகுறுன்னு பாக்குறா. என்னடி என்ன மசில் எது இல்லையாக்க, நீங்க என்கிட்ட எப்படிதான் நீ வம்புழுக்கிற நானும் பாக்குறேன் அப்படிதானே கேட்டேன். சண்டாளி பாதகத்தை வம்புழுக்கு தாயா. முத நாள் கருப்பு மசுரு, நேற்று வெள்ளை மசுரு, இன்னைக்கு மசுரே காணாம எந்த சிறுக்கியோ மொட்டை போட்டுருக்க அவன் கூட நீ படுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சண்டை இழுத்துட்டா. சண்டை இழுக்கணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் இழுத்து போடுவாங்க. அதனால என்ன பத்தி ஐயாக்க குடும்பத்துக்குள்ள சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வந்துருச்சுன்னா குடும்பம் கெட்டு போகும். அதனால குடும்பத்தை பத்திரமா பார்த்து போக நான் போய் பாப்பா அனுப்பி வைக்கிறேன். Al